என்னுடைய இளங்குமரன் நன்றி என்றது ஆக்சிடென்ட்க்கு பிறகு காரண மனநோய் நான் சொல்லக்கூடாது வைத்தியரா ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையில சனத்தொகை அதுல வீடியோ வந்துருக்கு என்னன்னா தனிப்பட்ட வீடியோ ஐயா பாராளுமன்ற அமைச்சர் நான் கேட்கிறது நான் மக்களுடைய பிரச்சனை கலைக்கவில்லை எங்களுடைய இளங்குமரனுக்கு இதை கலைக்கிறதா இருந்தால் நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைக்கிறேன் நான் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிறேன் மக்களுடைய பிரச்சனை நான் கரம்பி கொடுக்கிறேன் அது உறுதியான நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் நான் படிக்கிறேன் உங்களுடைய சேடியை கொண்டே வடக்கு மாநிலத்தில் மையம் நீங்க பாராளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு பாப்பமா ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்ல என்ன பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணிக்கீங்க லட்டுனார் அது கூட நீங்க செய்த துரோகம் என்னுடைய 11 இதுல 10 ரிஜெக்ட் பண்ணி இருக்கீங்க அரசியல் கவர்மெண்ட் கதைப்பாடுகள் மைக் நிப்பாடு தான் இருக்கு கதைப்பம் கவர்மெண்ட் அரசியல் கதைப்பம் நான் கேட்கறது 11 நான் கேட்கறது 19 குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை கூப்பிடவே உங்களால அந்த குடும்பத்தை பத்தி பேசுறது குடும்பத்தை நியாயத்தை கொடுக்கிறது நான் உங்களோட வாரசடியா ஜிஏவோட சேர்ந்து ஆனோட பாராளுமன்றத்தை பாருடா நான் தெளிவா சொல்றேன் அந்த நாளை எது பாராளுமன்ற காய்ச்சணும் அது சம்பந்தமான டியூட்டி எடுத்து பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பாக்கணுமா உங்களுக்கு தங்கச்சி என்ன உங்களை பத்தி நான் யோசிக்கிறேன் குமரன் அடுத்த முறை தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்பும் போன முறையோட தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்புங்க ஏனென்றா ஒரு அடி ஓடியே இப்படி கேட்கிறாருங்க நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் அமைச்சாரு உங்களுடைய ஒரு எம்பிக்கு பொதுமக்கள் பிரச்சனை கதை கேட்கல அதை கதைக்க தெரியாம முக்குத்தனமா கதைக்கிற ஒரு எம்பி தான் உங்களுடைய ஏனென்றால் ஐயா நான் கதைக்கிறது மக்களுடைய பிரச்சனை உங்களுடைய எம்பி கதைக்கிற நான் எப்பயாவது உங்களோட எம்பியை பற்றி தனிப்பட்ட ரீதியில கதைச்சினானா ஆனா என்ன ஐயா உங்களுடைய எம்பியா இதெல்லாம் ஒரு எம்பியா யார் பண்ண கவர்மானம் சேர்கொண்டு ராமநாதன்ல இருந்து இப்படி உண்டு எங்களுக்கு எம்பியா இருக்க எங்களுக்கு கவர்மானம் இப்படி உண்டு இப்படி ஒரு ஆள் ஐயா நான் கதைச்சது மக்கள்கிட்ட பிரச்சனை ஆனா இவர் கதைச்சது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவ்வளவு எம்பிபி அரசாங்கம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு பெரிய சபையில இப்படி ஆண்டு கட்டி கொடுப்பாங்களா ஒரு எம்பி கதைப்பாரா யோசிப்பாங்க இந்த வரைக்கும் நான் யாராவது தனிப்பட்ட ரீதியா தாக்கிருக்கேன் நம்மள எனக்கு சொல்ல தயவு செய்து நான் சொல்றேன் சபையில நாங்கள் மக்களின் வருகையை பார்த்திருக்கிறார்கள் மக்களுடைய தீர்மானம் நாங்கள் அரசியல் கலைக்கிறது வேற பாராளுமன்றம் வேற இந்திய கலைக்கிறது வேற தயவு செய்து ஜனாதிபதி கடிதம் அனுப்பினார் மீண்டும் தயவா கேட்கிறேன் சரியா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் ஒன்று இரண்டாவது அரசியல் ஆக்க வேண்டாம் சகோதரர்களே நான் இந்த இடத்துல வந்து அரசியல்வாதி அவர் பேசுறப்ப உங்கள்கிட்ட இல்ல அப்ப நான் சரி அடே அவர் சரியா நான் கதைச்சா என்னுடைய படிப்புக்காக அடேன்னு கலைக்கிறது அவர் பாராளுமன்ற அமைச்சர் அடேன்னு கலைப்பாளர் பாராளுமன்ற நீங்க என்ன தமிழ் சைடு சொல்லியிருக்கீங்க பாராளுமன்றத்துல நீங்க கன்சார்ட்ல இருக்கு இதுதான் உங்களுடைய அரசாங்கம் இந்த கேவலமான அரசாங்கம் தான் எங்கண்ட வடக்கு மாநில ஆள கொண்டு கவலை ஏனென்றால் நானும் கூட பார்த்து அடையேட்டு கலைச்சனானா நானும் கூட பார்த்து அடையேட்டு கலைச்சனானா உங்களுக்கு மரியாதை தான் காய்ச்சி மரியாதை அதுதான் நீ மரியாதை கொடுக்கறத மரியாதை வாங்கி கொள்ளணும் நான் கூட தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன் இந்த இந்த கூட்டத்தை நடத்த மாட்டீங்க கொஞ்சம் அடுத்தது போ பொதுமக்களுக்கான இல்ல 46 பயனாளிகள்